குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 31/3/2024 ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 14 நிமிடம், திதி இன்று மாலை 6 மணி 2 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி 37 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இன்று மாலை 6 மணி 31 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் மாலை 6 மணி 2 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 7 மணி 37 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்புதான் அமிர்த யோகம். மரண யோகம் இருக்கும்போது எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் அசுனி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சஷ்டி. இன்னைக்கு என்ன அப்படின்னா தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதுவும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அந்த காலத்திலிருந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும். ஆனால் இப்போ மாறி அது அகப்பையில் வரும்னு சொல்லிட்டாங்க. சட்டியிலேருந்து அகப்பையில் வரும்னு. அப்படி அது அந்த மாதிரி கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சஷ்டியில விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கண்ணூர் கழித்தல் அப்படின்ற ஒரு நாள். சரி, இன்னைக்கு கொண்டு சொல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு போங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தங்கத்தை இப்ப நிறைய பேரு தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அடமானத்துல இருக்கக்கூடிய தங்க நகையை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பொருள் பூஜை அறையில் இருந்தால் தினந்தோறும் இதை பயன்படுத்தி வந்தால் சிறப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் ராகு பகவானும், மேஷத்தில் குரு பகவான் புத பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், அங்காரக பகவான், சுக்கிர பகவான். இன்று மாலை 4 மணி 46 சுக்கிர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம். அங்க சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றால் சில பேருக்கு நன்மை நடக்கும், சில பேருக்கு நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் சமமாக இருக்கும். சரி, இப்பொழுது பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் வாங்கி வைத்து தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால் தங்கம் தானாக வந்து சேரும். அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை சீக்கிரம் மீட்டு எடுக்கலாம். அதாவது சொர்ணலட்சுமியின் அனுகிரகம் இருந்தால்தான் நம்முடைய வீட்டில் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு வீட்டில் ஐஸ்வர்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியை கொண்ட ஒரே உலோகம்தான் இந்த தங்கம். அதாவது
அழகுக்காகவும் நம்மளுடைய கௌரவத்தை பிரதிபலிக்கும் வகையில் தங்க ஆபரணங்களை இன்று வாங்கி எல்லோருமே வீட்டில் வைக்கிறாங்க, குவிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் நிலையாக இருக்க, வீட்டில் நிரந்தரமான நிம்மதி இருக்கவும் ஒரு குண்டுமணி தங்கமாவது ஒருவருடைய வீட்டில் இருக்க வேண்டும். இந்த தங்கம் இருக்கக்கூடிய வீட்டில் மற்ற செல்வங்களும் தானாக வந்து சேர்ந்து விடும். அதுல ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. வீட்டுல தங்கம் இருந்தாலே நமக்கு லக்ஷ்மி தானே. அதே போல மேலும் மேலும் தங்கம் சேர உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தங்க நகைகளை வாங்கி சேர்க்க, வீட்டில் இருக்கும் நகை அடமானம் போகாமல் இருக்க, அடமானத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்ட தங்க நகையை நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்க ஒரு சில பரிகாரங்கள். இப்போ தங்கத்தை தக்க வைக்க வேண்டுமென்றால் நம்முடைய வீட்டில் எந்த பொருள் அதிக பயன்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சுத்தமான சந்தனம். சுத்தமான சந்தனம்னா சந்தன கட்டை இப்போ காதி பவன் அந்த மாதிரி இடத்துலலாம் விற்கிது. அதை வாங்கி, ஏன்னா சந்தனத்திற்கு, சுத்தமான சந்தனத்திற்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரிஜினல் சந்தனக்கட்டை விற்கிறாங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சு தினந்தோறும் தினந்தோறும் நல்லா புரிஞ்சு, தினந்தோறும் அதை இழைத்து அந்த சந்தனத்தை பன்னீர் ஊற்றி இழைக்கணும். இழைச்சி அதை சுவாமி படங்களுக்கு பொட்டா வைக்கலாம். அதே மாதிரி அந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் தினந்தோறும் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுவும் இல்லாம இந்த வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல்ல 2 பக்கத்துலேயும் நம்ம பொட்டுலாம் வைப்போம் இல்லைங்களா. அந்த 2 பக்கத்திலும் நிலைவாசல்ல இந்த சந்தனத்தை இழைச்சி அது 2 பக்கமும் அந்த பன்னீர் கலந்து தெளித்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவதைகள் வந்து குடிகொள்வார்களாம். இந்த சந்தன தண்ணீரை தெளிப்பது வீட்டிற்குள் ஐஸ்வர்யத்தை வர வைக்கும். ஒரு சின்ன துண்டு வாங்கிக்கங்க, வாங்கி வச்சுக்கிட்டு இத டெய்லி அப்படியே இழைச்சி வைங்க. இந்த கட்டையை என்ன செய்யலன்னா பீரோல வச்சிருங்க. பீரோல ஒரு சிறிய துண்டு எடுத்து பீரோல வச்சிட்டிங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடமானத்தில் இருக்கக்கூடிய இந்த நகைகளும் மீட்டு எடுக்கலாம். அதே போல நமக்கு, அதாவது நிறைய பேர் இந்த அடமானம் வைக்கும்போது ரசீது கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த ரசீதுக்கு நடுவுல ஒரு சந்தன கட்டையை வச்சிருங்க. சிறிய சந்தன குச்சி வச்சா கூட போதும். வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமா அந்த அடமானத்திலிருந்து அந்த நகையை நம்ம மீட்டு எடுக்கலாம். இத பீரோல வைக்கக்கூடாது. இந்த அடமான சீட்டு நீங்க அது சந்தன கட்டையை அதுல சுத்தி பீரோக்குள்ளலாம் வைக்காதீங்க. ஒரு சாமி கிட்ட வச்சுட்டா கூட ஓகே. ஏன்னா நம்ம டெய்லி சாமி கும்பிடும்போது அதையும் சேர்த்து இது பண்ணும்போது என் நகையெல்லாம் அடமானத்துல இருந்து நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த நீங்க வச்சிருக்க நகை உங்களுக்கு சீக்கிரமா மீட்டுடுவீங்க. அதே மாதிரி அடமானத்தில் வைக்கப்பட்ட நகை மீட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வீட்டுக்கு எடுத்துன்னு வந்த உடனே முதல்ல மஞ்சள் தண்ணியில கழுவிடுங்க. கழுவிட்டு சந்தன தண்ணீர்ல கொஞ்சம் நனைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சந்தன இதுல போட்டு எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ தட்டுலேயோ வச்சு சுவாமி படங்களுக்கு சிறிது நேரம் அந்த நகையை போட்டு வச்சிருங்க. அதன் பிறகு பீரோவில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். இது மீண்டும் உங்களுக்கு அடகு கடைக்கு போகாது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நகையும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை பயன்படுத்துங்க.
சந்தனக்கட்டைக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கேரளா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனத்தெல்லாம் அவங்க உபயோகிக்கவே மாட்டாங்க. அரைச்சு தான் உபயோகிப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அரைச்சு அரைப்பாங்க. அதுக்குன்னே ஒரு ஆள போட்டு அரைச்சு, அந்த சந்தனத்த தான் குடுப்பாங்க. அந்த சந்தனத்த தான் சாமிக்கே வந்து அபிஷேகமும் பண்ணுவாங்க. நெத்தியில பொட்டு வைப்பாங்க. அதனால தான் சிறப்பா இருக்கும். நீங்க போய் பாருங்க கேரளா சைட்லலாம் ஒண்ணும் இல்ல. நாகர்கோயிலுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கோயில்லுமே சந்தனக்கட்டைய அரைச்சு தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கேரளால அதிகபட்சமா பயன்படுத்தக்கூடியது சந்தனக்கட்டைய இழைச்சி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால செய்யுங்கள். உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் தங்க நகை சேர நானும் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப் பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப் பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மனசுல ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். அதனால அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. புதியதா எதுவும் செய்ய வேணாம். மற்றபடி அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தால் சிறப்பு. அதே மாதிரி குடும்பத்துல உள்ளவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஒருவருடைய ஒருவருடையன்னு சொல்றதை விட சிலருடைய உதவிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். பயணம் செய்யும்போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவரின் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர் வழியில ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சாந்தத்தோடு, அதாவது அமைதியா இன்னைக்கு எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதியா இருந்து சாதித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பெல்லாம் கிடைக்க, நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் விலகும். தன வரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்பு மேலோங்கக்கூடிய ஒரு நாள். நினைத்த வேலையை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் சிரமங்கள், தடைகள் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர் நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நண்பர்களின் ஒரு வட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களுடைய ஒரு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ரொம்ப நாளா சந்திக்காத நண்பர்களை கூட இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம், ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும்.
அதே போல உங்ககிட்ட வேலை செய்பவர்கள், அந்த வேலை செய்பவர்களிடத்தில் சாதகமான சூழலெல்லாம் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு தருணம். வேலையில சற்று கவனத்தோடு இருப்பது மட்டும் நல்லது இன்னைக்கு. ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்தாலும் சரி, சொந்தமா தொழில் நடத்துபவர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். அது தேவை, தேவையில்லை என்பதை யோசிச்சு அந்த விஷயத்துக்குள்ள போங்க. அதே மாரி இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், தடைகள், துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை வடக்கு திசை அதிசயின் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீக பயணங்களும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பயணங்களால் சில புதிய அனுபவம் ஏற்படும். பழைய நினைவுகளால் மனசுல ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதனால அந்த ஒரு சோர்வெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டீங்கன்னா எல்லாமே நன்மையாக இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாம் இன்னைக்கு விலகி அதன் மூலம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள் வழியில இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால உறவினர்களிடத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. சக ஊழியர்களால் மன அமைதி இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க, அதாவது பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு தொழில் செய்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உறவினர்கள் வருகை ஏற்படும். அரசு காரியங்களில் கவனம் தேவை. அதிரடியான திட்டங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை, மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். அந்த இடத்துல உச்சம் பெற போகிறார். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில், அதாவது 2 அப்படின்றது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல வரும்போது ஒரு சில விஷயங்கள்னா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது முக்கியமா நீங்க கவனமா இருக்கணும். அதனால அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக ஈடுபட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளின் பிடிவாத குணம் இன்னைக்கு அதெல்லாம் குறைந்து உங்களிடம் நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள், தன வரவுகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டில் அனுகூலமான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். உத்தியோகத்துல வேகம் இருக்கும். சில அனுபவங்களால் மனதளவில் புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதாவது நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, தேவையற்ற குடும்பத்துல பிரச்சனை, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் மீது தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் ஏற்பட்டு ஒரு விமர்சனம் கூட வச்சுக்கோங்களேன், அது ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பழைய விஷயங்களை மனதில் போட்டு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதையெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுற, யாருக்காவது கையெழுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் சம்பந்தமா அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரமாகட்டும், அதே மாதிரி உத்தியோகமாகட்டும், ரொம்ப கவனமா இருக்கணும். சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமா செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும், கவனமா இருங்க. கேட்டை நட்சத்திரக்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், தெளிவு இன்னைக்கு இருக்காது. அதனால நல்ல ஒரு தியானம் செய்யுங்க, அந்த குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமா இருக்கணும். அங்கங்க கழட்டி வச்சுட்டு அது காணும் இதை காணும்னு தேடாதீங்க. கழட்டி வைக்கும்போதே எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ இந்த லேப்டாப்பு செல்ஃபோனில் கவனமாக பார்த்துக்கங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். அதே மாதிரி மேலதிகாரிகள், உங்களை விட உயர் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் நிதானத்தை கையாளுங்கள். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், கவனமா இருங்க. அதிசய வடமேற்கு திசை, அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அரசு காரியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்திற்காக இடமாற்றம் குறித்த முயற்சிகள் கைகூடும். வேலை சார்ந்த பணி சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்துல சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தடைப்பட்ட சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கை கால் வலி, கழுத்து வலி, காலில் அடிபடாம இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா 7.5 நாட்டு சனி நடக்கும்போது சில சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு புதிய ஒரு திட்டத்தை அதை பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கருத்து வேறுபாடெல்லாம் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. கடன் மட்டும் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அந்த கடன் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதனால கவனமா இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதிசய இசை கிழக்கு திசை. அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யார்கிட்டயாவது உதவி கேட்டிருந்தால் அந்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.